Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7th standard science unit 5 basis of classification topic பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேசிக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி இந்த அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். லிவிங் ஆர்கானிசம் ஆர் so large in numbers and they need to classify into smaller groups. அப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம் நிறைய குரூப்பாக இருக்குது, அதை கிளாஸிஃபை பண்ணணும். எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ். அப்போ கிளாசிஃபிகேஷன் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு பண்ண போகிறோம்னா எதை பேசிஸாக வச்சு பண்ண போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த அனிமலுடைய பண்புகள் என்னென்ன, சிமிலாரிட்டிஸ் என்னென்ன ஒற்றுமை குணங்கள் இருக்குது, வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குன்றதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அனிமலை கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் அண்டு டாங்கி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன், the method of arranging organisms into a group is called classification. இது ஒரு மெத்தட். இந்த கிளாசிஃபிகேஷன்றது ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு குரூப்பாக இருக்கிற ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த கிளாசிஃபிகேஷன். when we classify things we put them into group based on characters. அப்போது ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம்னா அந்த குரூப்பாக இருக்கிற அந்த அனிமலை பண்ண போகிறோம்னா அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய பேசிக் கேரக்டர்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுருக்கணும். why do we classify things? ஏன் இதை கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணணும்? classifying things make it easy for us to know their similarities and differences. அப்போ கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதால தான் அதனுடைய சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, வித்தியாசங்கள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். The similar character are classified into same group. ஒரே மாதிரி கேரக்டர் உள்ள அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே குரூப்பில் கொண்டு வந்துடுறோம். These things are usually similar in at least one characteristics. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் சிமிலராக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். Things with different characteristics are classified into different groups. இப்போ வித்தியாசங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது வேறு குரூப்பில் வந்துடுது. These things are usually different in at least one characteristics. அப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் எதுனா ஒரு கேரக்டரில் வித்தியாசப்பட்டிருக்கும். Classification helps to us understand living or non-living in better way. இப்போ ஒரு ஆர்கானிசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இது உயிரோடு இருக்கா இல்லை உயிர் இல்லாததா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். For example, we classify new discovered organism, we would come to know how it relate with each other. ஒரு ஆர்கானிசத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா அந்த ஆர்கானிசத்தை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், அதை பற்றி விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அது ரிலேட்டடான விஷயங்கள் என்ன இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கிளாஸிஃபிகேஷன் ஏன் தேவைப்படுது? நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை an organism correctly. அப்போது ஒரு ஆர்கானிசத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு நோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ். ஒரு ஆர்கானிசம்ஸ் எப்படி உருவாச்சு, அதனுடைய எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சிகள்லாம் என்னென்ன இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய பரிணாம வளர்ச்சிகள்லாம் என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கு உண்டான அது கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். information about living things and different geographical regions. நிறைய இடங்களில் நிறைய நிலப்பரப்புகள் உள்ள இடங்களில் இருக்கிற அந்த ஆர்கானிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் ஹாவ் எவால்வ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ்லாம் எப்படி சிம்பிளர் ஆர்கானிசத்துலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். Scientists have been able to discover and classify more than 2 million organisms on the earth, ranging from tiny bacteria to largest
ப்ளூ வேல். இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மில்லியன் ஆர்கானிசத்துக்கு, அதாவது மோர் தென் 2 மில்லியன் ஆர்கானிசம் பூமியில் இருக்குது. அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய சிமிலாரிட்டிஸ் இதை பற்றி கண்டுபிடிக்கலாம். எதுலேருந்து, ஒரு மைக்ரோ அதாவது பாக்டீரியாவிலேருந்து பெரிய அனிமல் ப்ளூ வேல் வரைக்கும் கண்டுபிடிக்கலான்றதை இங்கே சொல்கிறாங்க. Each organism has been classified into a category based on its evolutionary relationship with other group of organisms. இப்போது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் அதனுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி, அதனுடைய எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். The system of arranging taxonomic categories in descending order based on their relationship with their group of organisms is hierarchy of categories. இதுதான் hierarchy of categories. நம்முடைய டிசெண்டிங் ஆர்டரை வச்சு தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குனது லின்னேயஸ், அவர் தான் இதை உருவாக்குனார். அதனால் லின்னேயன் ஹைரார்கின்னு சொல்கிறோம். இதில் 7 மெயின் கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இந்த மாதிரி ஹைரார்கி சிஸ்டத்தை உருவாகிருக்கும். ஸ்பீஷியஸ்ன்றது தான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக் யூனிட் எதுனா ஸ்பீஷியஸ்.